கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த வியாழக்கிழமை மாலை நேரங்களில் வேதாகமத்திலே நாம் காண்கின்ற சிறப்பான மனிதர்கள் குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வரிசையில் கடந்த 2 வாரங்கள் ஆபிரகாமை குறித்து நாம் சிந்தித்தோம். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் என்கிற தலைப்பிலும், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலும் ஆபிரகாமினுடைய வாழ்க்கை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு ஒரு அருமையான பெண்மணி குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய தாய் ஆகிய சாராள் அம்மாள் அவர்கள். தாய் ஆகிய சாராள், மதர் சாரா என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் இந்த வார்த்தைகளை சிந்திக்க இருக்கின்றோம். தேவன் மனிதர்களிடத்தில் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. ரோமர் 2:11 தேவன் மனிதர்களிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் தன்னுடைய 1வது அதிகாரத்திலே 4வது குறளில் வேண்டுதல் வேண்டாமை இலான் என்ற ஆண்டவரை குறித்து அவர் பாடுவார். இறைவன் இவர் வேண்டும் இவர் வேண்டாம் என்கிற பாகுபாடு பார்க்கிறவர் அல்ல. வேண்டுதல் வேண்டாமை இலான். தேவன் மனிதர்களிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதுபோல கலாத்தியர் 3:28 அப்போஸ்தலர் உரைக்கின்ற பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளே ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை என்று அவர் உரைக்கின்றார். கிரேக்கனென்றும் இல்லை யூதனென்றும் இல்லை, ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, அனைவரையும் ஆண்டவர் சம அந்தஸ்துடையவர்களாகவே அவர் பார்க்கின்றார். ஆகவே அந்த வரிசையிலே நாம் ஆண்களை மாத்திரம் பிரதானப்படுத்தி பார்த்து கொண்டு செல்வதல்ல, மிகவும் கனத்திற்குரிய பெருமைக்குரிய பெண்மணிகளை குறித்தும் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். அதில் இன்றைக்கு நாம் சிந்திப்பது நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் மனைவியாயிருந்த சாராள் அம்மா, நம்முடைய தாயாகிய சாராள் அவர்களை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு 7 குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாக நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, சாராள் அம்மாள் அவர்கள் சரீர பிரகாரமாக மிகுந்த அழகு படைத்தவர்கள், மிகுந்த பேரழகு படைத்த ஒரு பெண்மணி என்பதாக நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். ஆபிரகாம் என்னும் யுக புருஷனுடைய மனைவி. இந்த இருவருக்கும் இடையிலே காணப்படுகிற வித்தியாசம் சுமார் 10 ஆண்டுகள் என்பதாக ஆதியாமம் 17:17 நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதியாமம் 17:17 ஆபிரகாம் 100 வயது, சாராள் அம்மாவுக்கு 90 வயது என்பதாக அங்கே ஒரு குறிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகையினால் ஆபிரகாமுக்கும் சாராள் அம்மாவுக்கும் இடையிலே காணப்படுகிற அந்த வயது வித்தியாசம் என்பது சுமார் 10 ஆண்டுகளாக இருக்கலாம். ஆபிரகாம் கானானுக்குள்ளே பிரவேசித்த போது அவருடைய வயது 75 என்பதாக நாம் திட்டவட்டமாக பார்க்கின்றோம். ஆதியாமத்தின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது, ஆபிரகாம் அங்கே கானானுக்குள்ளே பிரவேசித்த போது அவருடைய வயது 75 என்பதாக 4வது வாக்கியம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆரானை விட்டு அவர் புறப்படுகின்றார். ஆரானை விட்டு புறப்பட்டு கானானுக்குள்ளே வருகின்றார். ஆகவே ஆரானை விட்டு புறப்படுகிற அந்த சமயத்தில் அவருக்கு வயது 75 என்பதாக அங்கே 4வது வாக்கியம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. ஆகவே அப்பொழுது சாராள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 65 வயது இருக்க வேண்டும். ஸோ 65 வயது பெண்ணான அவர்கள் அத்தனை பேரழகு உடையவர்களாக இருந்ததினாலே ஆபிரகாம் சொல்லுகின்றார், போற இடத்திலெல்லாம் நீ என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிடு. மனைவி என்று சொன்னால் உன்னை எடுத்துக்கொள்வதற்காக என்னை கொண்டு போடுவார்கள். ஆகையினால் எனக்கு தயவு செய்யும்படி நீ என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிடு என்றவர் குறிப்பிடுகிறதிலிருந்தே அவர்கள் எத்தனை பேரழகு உடையவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். அந்த அம்மையார் அங்கே சென்ற போது
அவர்களை குறித்த பேச்சு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய அரசவையிலே பேசும் பொருளாக மாறிவிட்டது. ஒரு ராஜாவுடைய அரசவையில் எதை குறித்து பேசுவாருங்க? நாட்டில் மழை பெய்யுதா, நாட்டில் பஞ்சம் இருக்கா, மக்கள் சௌரியமாக இருக்கிறாங்களா, என்ன குறைகள் இருக்கிறது, சாலை வசதிகள் எப்படி இருக்கிறது, விளைச்சல்கள் எப்படி இருக்கிறது, எதிரிகள் எவ்விதமாக நமக்கு விரோதமாக வளர்கின்றார்கள், எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இதை குறித்து தான் ராஜ அவையில் பேச வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் பார்வோனுடைய சபையில், அரசவையில் எதை குறித்து பேசினார்கள் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்திருக்கிறான் வெளியூரில் இருந்து, அவனுடைய மனைவி மிக மிக பேரழகுடையவள் என்று அந்த அம்மாவுடைய அழகை குறித்து அங்கே என்ன செய்கிறாங்க, பேசுகிறார்கள் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கே 12ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் பாருங்கள், பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அங்க அந்த ஸ்திரீயை குறித்து அவருடைய அழகை குறித்து பாராட்டினதுனால பார்வோனுக்கு மனைவி ஆக்கப்படும்படியாக அம்மையார் அவர்கள் அங்கே கொண்டு போகப்படுகிறார்கள். அது ஒரு இன்சிடென்ட் மாத்திரமல்ல, 20வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அம்மையார் அவர்களுக்கு சுமார் 85 வயது முதல் 90 வயது அந்த பருவத்தில் அவர்கள் இருந்திருக்க வேண்டாம். குறைந்தபட்சம் 85 வயது இருக்க வேண்டும். 85 வயதுல அவர்கள் அத்தனை பேரழகுடையவர்களாக விளங்கி இருக்கின்றார்கள். அந்த பகுதியில் இருந்த அந்த அபிமெலேக்கு, கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அவனுடைய அரண்மனைக்கு அழைப்பித்தான் என்பதாக 20ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே பார்க்கின்றோம். ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்று கேட்டால், சாராள் அம்மாள் 65 வயதிலும் 85 வயதிலும் இயற்கையாக சரீர பிரகாரமாக மிகுந்த பேரழகு உடையவர்கள். இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இரண்டாவதாக அவர்களுடைய ஒரு பெரிய ஜெப வாழ்வு குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பக்கத்தில் கணவன் தன்னுடைய பாதுகாப்புக்காக தன்னிடத்தில் கெஞ்சுகின்றார். நீ போற இடத்துலலாம் என்ன சகோதரின்னு சொல்லிடு, என்ன தயவு செய்து மனைவின்னு சொல்லிடாத, இல்லை என்றால் என்னை கொண்டு போடுவார்கள் என்று ஒரு பக்கத்தில் கணவனுடைய பாதுகாப்புக்காக தன் கணவன் கெஞ்சுகிறார். அதையும் சரிப்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் தன்னுடைய கற்பையும் காத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ஒழுக்கத்தையும் தன்னுடைய எல்லா விதத்திலும் தன்னுடைய கற்பையும் காத்து கொள்ள வேண்டிய நிலை. என்ன செய்திருப்பார்கள்? எங்கே ஆபிரகாமுடைய விருப்பத்தின்படி சகோதரி என்று சொல்லிவிட்டார்கள். பார்வோனிடத்தில் கொண்டு போன சமயத்திலும் அபிமெலேக்கினிடத்தில் கொண்டு போன சமயத்திலும் நான் அவருடைய ஜெப வாழ்வை தான் நினைத்து பார்க்கின்றேன். அவர்கள் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தித்திருக்க வேண்டும். ஆண்டவரே, என் கணவனுடைய விருப்பம் இப்படி இருந்ததுனால நான் சகோதரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் ஆபிரகாம் ஆகிய என் எஜமானின் மனைவி. ஆகினால் என்னை இந்த இடங்களிலே இருந்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அங்கே ஆண்டவரிடத்திலே அவர்கள் விசுவாசத்தோடு பிரார்த்தித்திருக்க வேண்டும். அங்கே பார்வோனுடைய அரண்மனையில் எல்லாரும் அங்கே கற்பங்கள் அடைக்கப்படுகின்றது. ஆண்டவர் சொப்பனத்தில் வந்து சொல்றாரு, தீர்க்க தரிசனுடைய மனைவி தொடாதே, தொட்டால் செத்து போவாய் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். காரணம் அம்மா அவருடைய ஜெபம். அதே போல இங்கே அபிமெலேக்கினுடைய அந்த அரண்மனையிலும் அதே நடக்கிறது. அடுத்த நாளே அம்மையாரை அவன் வெளியே அனுப்பி விடுகிறான். அந்த 20ஆம் வசனம் 3வது வசனத்திலே பாருங்கள், தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். ஆக ஒரு பக்கத்தில் தன்னுடைய கணவனை காப்பாற்றுவதற்காக சகோதரி என்று சொன்னாலும், மறுபக்கத்தில் தன்னுடைய கற்பை காத்து கொள்ளும்படியாக தேவ சமூகத்திலே நின்ற பெண் என்பதாக நம்மால் மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. இயற்கையாகவே அழகுள்ள ஸ்திரீயாக இருந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் ஒரு ஜெப ஸ்திரீயாகவும் விளங்கினார்கள் என சாராள் அம்மாளை குறித்து நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக அந்த அம்மையாரை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது, ஒரு சிறிய அவிசுவாசம் ஏற்பட்டதை போன்ற ஒரு சூழ்நிலை, ஆனால் அதையும் உடனடியாக மாற்றி தன்னுடைய விசுவாச வாழ்வை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளுகின்றார்கள். அங்கே கர்த்தருடைய
தூதனானவர் அல்லது இயேசு கிறிஸ்து மனித உருவிலே ஆபிரகாமோடு வந்து அவர் உறவாடி கொண்டிருக்கிற நேரத்தில், அந்த 18ஆம் அதிகாரத்தில் மம்ரேயின் சமவெளியில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உற்பவ காலத்திலே சாராள் ஒரு பிள்ளையை பெறுவாள். உடனே உள்ளே இருந்த அம்மா, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வயசு? கிட்டத்தட்ட 90 வயசு, 85லேருந்து 90 வயது, 89 வயது ஆகியிருக்க வேண்டும். ஆக அந்த சமயத்தில் அவங்க சிரிக்கிறாங்க, எனக்கு பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சிரிக்கின்றார்கள். உடனே ஆண்டவர் அதை பார்த்து விட்டார். சாராள் நகைக்கிறாள், ஐயோ இல்லை இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு பின்பு ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் நம்பி விசுவாசம் உள்ளவர்களாக அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய வாழ்வியலை அமைத்து கொண்டார்கள் என்பதை நாம் உறுதியாக நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18:12 முதல் 14 வாக்கியம் வரையிலும் அந்த அவிசுவாசத்தினுடைய நிழலை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே அதை மேற்கொண்டு நிற்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எபிரேயர் 11:11 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. ரொம்ப அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல ஐயோ எனக்கு பிள்ளை பிறந்துருமா இத்தனை வயசுல என்று அவர்கள் சிரித்தாலும், அதற்கு பின்பு உடனடியாக விசுவாசத்திலே அவர்கள் தன்னை திடப்படுத்தி கொண்டார்கள். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அவர்கள் எண்ணி, அந்த வாக்குத்தத்தத்தின் புத்திரன் தனக்கு பிறப்பான் என்கிற அந்த விசுவாசத்திற்குள்ளே வந்து விட்டார்கள் என்பதாக நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஸோ வாழ்க்கையில் சில நேரங்களில் அவிசுவாசங்கள் அப்படியே ஒரு நிழலாக வருவது உண்டு, சாயலாக வருவது. ஆபிரகாமுக்கு அப்படித்தானே, தேவன் அங்கே கானானுக்குள்ளே சென்று அங்கே வாழும்படி கர்த்தர் சொல்ல அவர் எகிப்துக்கு போனார். ஒரு சிறிய சறுக்கல். ஆகவே விசுவாசிகளின் வாழ்க்கையில் சில சமயங்களில் இப்படிப்பட்ட சறுக்கல்கள் உண்டாகும். அதை விசுவாசத்தினால் நாம் மேற்கொண்டு நிற்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக சாராள் அம்மா அவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னென்ன காரியங்கள் சொன்னேன்? முதலாவதாக, சரீர பிரகாரமான அழகு படைத்தவர்களாயிருந்து கணவனுக்கும் தன்னுடைய கற்பிற்கும் எவ்வித சேதம் வராதபடிக்கு ஒரு மிகப்பெரிய ஜபஸ்திரியாக சாராள் அம்மாள் விளங்கி இருக்கின்றார்கள். இரண்டாவது சொன்னேன், அங்கே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தேவனிடத்தில் ஜெபிக்கின்றதான ஒரு பெண்ணாக அவர்கள் விளங்கினார்கள் என்று எடுத்துரைத்தேன். மூன்றாவதாக, அவிசுவாசத்தையும் தன்னுடைய விசுவாசத்தினாலே மேற்கொண்ட ஸ்திரீ என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. நான்காவதாக, தேவ சித்தம் அறிந்து அது நிறைவேறுவதற்கு தடைகள் நீக்கப்பட கரிசனையுடன் விளங்கினார். தேவ சித்தம் அது நிறைவேறாதபடிக்கு தடை வறுமையானால் அதை அப்புறப்படுத்துகிறதிலே கரிசனை உடையவர்களாக விளங்கினார்கள். ரெபேக்காள் அம்மாள் அப்படித்தான். ரெபேக்காள் அவர்களை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது அது விளக்கமாக நாம் பார்ப்போம். ரெபேக்காள் அம்மாவும் அப்படிதான். தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தடை என்று கண்டால் அதை நீக்குவதற்கு பிரயாசப்பட்ட அருமையான பெண்மணிகள் சாராள் அம்மாள், அங்கே ரெபேக்காள் அவர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே சாராள் அம்மாளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தடை வந்துவிடக்கூடாது. ஈசாக்கு தேவனுடைய சித்தத்தின்படி வாக்குத்தத்தத்தின் புத்திரனாக பிறந்தவர். ஆகவே அந்த சமயத்தில் நல்ல ஒரு 13 வயது நிரம்பிய இஸ்மவேல் வாக்குத்தத்தத்தின் புத்திரனான ஈசாக்கை மிகவும் கொடுமைப்படுத்துகிறான். இந்த பக்கம் போகும்போது கொட்டியிருப்பான், இந்த பக்கம் போகும்போது அடிச்சிருப்பான், கிள்ளியிருப்பான். ஏன்னா சின்ன குழந்தை ஈசாக்கு. இதை அம்மையார் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஸோ ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் புத்திரன், தேவனுடைய கனத்தை பெற்றவன். அவனை இந்த உலக பிரகாரமான இந்த பிள்ளை தொந்தரவுப்படுத்துவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்த, தேவனுடைய விருப்பத்தின்படி பிறந்த இஸ்மவேல் சாராள் அம்மாளுடைய விருப்பத்தின்படி பிறந்தார். அப்படித்தானே? இஸ்மவேல் யாருடைய விருப்பத்தின்படி? தேவனுடைய விருப்பத்தின்படி அல்ல, சாராள் அம்மாளுடைய விருப்பத்தின்படி பிறந்தவர். ஆனால் ஈசாக்கு சாராள் அம்மாளுடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய விருப்பத்தின்படி பிறந்தவர். ஆகவே தேவ சித்தத்தின்படி பிறந்த ஈசாக்குக்கு மாம்ச புத்திரனாகிய இஸ்மவேல் மூலம் எவ்விதமான இடைஞ்சலும் எந்த சமயத்திலும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக கரிசனையோடு
உரிய நேரத்தில் அந்த பிள்ளையை அப்புறப்படுத்தும்படியாக அம்மையார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அம்மையார் அவர்கள் செய்த செயல் ஒருவேளை மாம்ச கண்களுக்கு தவறு போல தோன்றலாம். எப்படி இருந்தாலும் ஒரு தாயும் பிள்ளையும் இந்த மாதிரி அனுப்பிடுவாங்களா, திடீர்னு விரட்டி விட்டுருவாங்களா என்று மாம்ச பிரகாரமாக பெரிய தவறு போல தோன்றலாம். ஆனால் அதுதான் சரி என்பதை தேவனுடைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு சொல்லுகிறது. தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்வாரு, சாராள் உனக்கு சொல்வதை செய்வதற்கு நீ தயங்க வேண்டாம். சாராள் உனக்கு என்ன சொல்லுகிறாளோ அதன்படி நீ செய்து விடு. அவனை நான் பார்த்துக்கிறேன், பட் அவன் இங்கே இருக்கக்கூடாது. சாராள் சொல்வது சரி, ஆகையினால் சாராள் சொல்வதின்படியே நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியுது. 21ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் 10 முதல் 12 வசனங்களிலே ஆண்டவர் அவ்விதமாய் ஆபிரகாமினிடத்தில் பேசுவார். ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். ஆகவே சாராள் ஒரு பெரிய ஜபஸ்திரி மாத்திரமல்ல, தேவ சித்தத்தை பரிபூரணமாய் அறிந்து அதன்படி செயல்பட்ட ஒரு பெண்ணாகவும் இருக்கின்றார்கள் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சாட்சியம் உரைக்கிறது. சாராள் உனக்கு என்ன சொல்றாளோ அதன்படி செய். ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது, பரவாயில்லை, அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன். இப்பொழுது சாராள் உனக்கு என்ன சொல்லுகிறாளோ அதன்படியே நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சாராள் அம்மாவுடைய அந்த செயலை நியாயப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவன் நியாயப்படுத்துகிறவர்களை வேற எவராலும் என்ன செய்ய முடியாது, குற்றப்படுத்த முடியாது. தேவ சித்தம் அறிந்து அது நிறைவேற தடைகள் நீக்கப்பட கரிசனையுடன் விளங்கினார். 5வதாக ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்றுரைக்கும் வேதம் சாராள் அம்மாவை விசுவாசிகளின் தாயாக வைத்து பெருமைப்படுத்துகிறது. நாமெல்லாம் ஆபிரகாமை தான் விசுவாசிகளின் தகப்பன் விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்லிட்டே இருப்போம். ஆனால் வேதம் அதே கனத்தை தான் சாராள் அம்மாவுக்கும் கொடுக்கிறது. அவர்கள் விசுவாசிகளின் தாய் என்று சொல்லி வேதம் அவர்களை பெருமைப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 6வது வாக்கியம் நமக்கு விதமாய் சொல்லுகிறது பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். யாருக்கு யாருக்கு? சாராளுக்கு என்ன செய்வீங்க? பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆகவே தேவனாகிய கர்த்தர் விசுவாச மக்களை விசுவாசத்தில் அவர்கள் செம்மையாய் விளங்குகின்ற பொழுது அவர்கள் யாருடைய பிள்ளைகளாக மாறுகின்றார்கள்? ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாத்திரம் அல்ல, சாராளின் பிள்ளைகளாகவும் நாம் மாற்றப்படுகிறோம். அப்போ விசுவாசிகளின் தாய் என்கிற நிலையிலே அவர்களை வைத்து வேதம் பெருமை கொண்டாடுகிறது. அல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். சாராள் அம்மாளை குறித்து வேதம் எத்தனை கனமான ஒரு நிலையிலே வைத்து பார்க்கிறது என்று சொன்னால் அவருடைய வாழ்வியல் முறை அத்தனை சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதை குறித்து தெளிவான சிந்தைகள் நமக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் வார்த்தைகளை நாம் கோர்த்து சேர்த்து பார்க்கிற பொழுது அதை மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 6வதாக ஆவியானவருடைய கனத்தையும் புகழ்ச்சியையும் பெற்றவர்கள். சாராள் அம்மாள் ஆவியானுடைய கனத்தையும் புகழ்ச்சியையும் பெற்ற அருமையான தாயார் என்பதை பார்க்கிறோம். 4 முதல் 6 வசனங்கள்ல அந்த 1 பேதுரு 3 4 முதல் 6 வசனங்களிலே ஆவியானவருடைய அந்த புகழ்ச்சி, சாராள் அம்மளை குறித்ததான ஆவியானவரின் கனமிகுந்த வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகிறது. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதிலுள்ள ஆவியாகிய இருதயத்தின் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி
அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களே ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஸோ ஆவியானவர் இந்த இடத்துல சாராள் அம்மாளுக்கு ஒரு பெரிய புகழ்ச்சியையும் கனத்தையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீங்களும் அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று வருங்காலத்தில் வருகிற மக்களை பார்த்து ஆவியானவர் சொல்வார்களே ஆனால் அவர்கள் ஒரு பெரிய மாதிரியாக விளங்கினார். ஏழாவதாக நான் குறிப்பிடுகிற காரியம் அதுதான். விசுவாச மக்கள் யாவருக்கும் சாராளமாக எப்படி இருந்தாங்க? மாதிரியாக விளங்கினார்கள். எப்படிப்பட்ட மாதிரி என்று பாருங்கள். அங்கே 4 காரியங்கள், உறுதியான காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, ஆவிக்குரிய அலங்காரம் அவரிடத்திலே காணப்பட்டது. ஆவிக்குரிய அலங்காரம் என்ன அலங்காரம்? சாந்தமும் அமைதியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு உரிய மிகப்பெரிய அலங்காரம் என்ன தெரியுமா? சாந்தமும் அமைதியும். நம்முடைய தமிழ் வார்த்தையிலே நளினம் என்று சொல்வார்கள். பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? மென்மையானவர்கள், நளினமுடையவர்கள். சில பெண்களை பார்க்கிறோம், ஆம்பளைங்களை விட சத்தத்தை உயர்த்தி பேசுறதும் கடாம்புடான்னு பேசுறதும் அவருடைய நடை உடைகளும் பாவனைகளும் பார்க்கறதுக்கே இவள் பெண்தானா என்று சொல்லுகின்ற அளவிற்கு நடை உடை பாவனைகள் காணப்படும். இல்லை, பெண்களுக்கு தேவன் நளினத்தை வைத்திருக்கின்றார். அவருடைய பேச்சும் சரி, நடவடிக்கைகளும் சரி, அமைதியும் சாந்தத்தையும் வெளிப்படுத்தி நிற்பவள் தான் பெண் என்று சொல்லி அதற்கு மாதிரியாக இங்கே அம்மையார் அவர்களை வேத வாக்கியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். முதலாவதாக ஆவிக்குரிய அலங்காரம், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அவரிடத்திலே காணப்பட்டது. இரண்டாவதாக கணவருக்கு கீழ்ப்படுகிற தன்மை. அங்கே பார்க்கிறோம், அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். பெண்கள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கணவனை எடுத்தறிந்து பேசுவதும், கணவனை துச்சமாய் மதிப்பதும், கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் போவதும், இதெல்லாம் தேவன் விரும்புகிறது இல்லை. கிறிஸ்துவானவர் மணவாளன், சபையானது மணவாட்டி. ஸோ சபையானது கிறிஸ்துவை எடுத்தெறிந்து விட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் சபை சென்று கொண்டிருக்குமே ஆனால் அது சபையாகவே இருக்காது, அது சாத்தானுடைய இருப்பிடமாக விளங்கிவிடும். ஆகவே சபை என்பது கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு கீழ்ப்படிந்தும் அமைதியும் சாந்தத்தையும் அந்த அலங்கரிப்புகளை உடையதாக சபை காணப்பட வேண்டும். அதே போலதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவையும் சபையும் குறித்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு குறித்து அந்த அதிகாரத்தில் ரொம்ப அழகாய் எடுத்துரைக்கப்படுகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே பெண்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பெண்கள் ஆவிக்குரிய அலங்காரமாகிய சாந்தம் அமைதியை உடையவர்களாக இருக்க வேண்டாம். மூன்றாவது, பெண்கள் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்கள் கூட வருவாங்க, போவாங்க, உழைப்பாங்க, கொடுத்துட்டு அவங்க மாட்டில் போயிடுவாங்க. ஆனால் நன்மை செய்கிறதிலே பெண்கள் தான் விசேஷமாய் காணப்பட வேண்டாம். ஒரு குடும்பத்தில் பெண்ணானவள் தான் பிறந்த வீடு, தான் புகுந்த வீடு, தன்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் நன்மை செய்கிற பெண் என்கிற பெயரை எடுக்க வேண்டும் என்பதற்கு அம்மையார் அவர்கள் பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? முன் மாதிரியாக விளங்குகின்றார்கள். அங்கே பார்க்கிறோம், நன்மை செய்ய வேண்டும். நீங்கள் நன்மை செய்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக பயப்படாமல் இருக்க வேண்டும். பயப்படாதிருத்தல். நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களே ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். பயப்படாதிருத்தல் என்று சொன்னால் தேவன் பேரில் வைக்கிற நம்பிக்கை. கர்த்தராகிய தேவன் இருக்கின்றார். பார்வோனின் அரண்மனைக்குத்தான் கொண்டு போனான் என்ன? அபிமெலேக்கினுடைய மாளிகைக்குத்தான் கொண்டு போனான் என்ன? அல்லது வனாந்திரங்களில் தான் சுற்றி திரிந்தால் என்ன? பயப்படாதிருத்தல். அம்மையார் அவர்கள் அவ்விதமாய் இருந்ததாக அந்த பகுதியிலே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக ஆவிக்குரிய அலங்காரம் உடையவர்களாக, சாந்தமும் அமைதியும், கணவருக்கு கீழ்ப்படுகிறவராக, நன்மை செய்கின்ற பெண்ணாக, பயப்படாதிருந்த பெண்ணாக, விசுவாச மக்கள் அனைவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாங்க? மாதிரியாக விளங்குகின்றார்கள். ஸோ வேதாகமம் நமக்கு சாராள் அம்மாளை குறித்து இந்த 7 காரியங்களை திட்டமாக நமக்கு போதிக்கிறது. ஒன்று, சரீர பிரகாரமான
அழகுடையவர்களாக அவர்கள் விளங்கினார்கள். ஆகவே பெண்கள் அழகாயிருப்பது தங்களை புகழ்ந்து கொள்வதற்கோ பெரிய பெருமை பாராட்டுவதற்கோ அல்ல. அது தேவன் கொடுத்த ஒரு கிருபை. பெண்கள் அழகா இருந்தால் அது யார் கொடுத்த கிருபை? தேவன் கொடுத்த கிருபை என்றுதான் அவர்கள் எண்ண வேண்டாம். அதை தவறான விதத்தில் எண்ணம் கொண்டு விடக்கூடாது. இரண்டாவதாக, கற்புக்கு இலக்கணமானவர்கள் தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக தன்னுடைய கற்புக்கு எந்த விதமான கேடும் வராதபடிக்கு தன்னை காத்து கொண்ட அற்புதமான பெண்மணி ஆனவர். மூன்றாவதாக, அவிசுவாசம் போன்ற சூழ்நிலை ஏற்பட்ட போதிலும் அது விசுவாசத்தினாலே மேற்கொண்டு நின்ற பெண். அவிசுவாசத்தை வளர விடவில்லை, விசுவாசத்தினாலே அதை அப்புறப்படுத்தி விசுவாசத்தினாலே என்று தேவனுடைய வார்த்தை அவர்களை குறித்து சொல்லும் விதத்திலே அவருடைய விசுவாச வாழ்க்கையானது காணப்பட்டது. நான்காவதாக, தேவ சித்தம் அறிந்து அது நிறைவேறுவதற்கு கருசனையுடன் விளங்கியதான ஒரு பெண்ணாக காணப்பட்டார்கள். ஐந்தாவதாக, இதோ ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கிற வேத வாக்கியங்கள் அம்மையார் அவர்களை விசுவாசிகளின் தாய் என்று சொல்லி வசனம் வேதம் அவர்களை பெருமைப்படுத்துகிற ஒரு நிலையிலே காண்கின்றோம். ஆறாவதாக, ஆவியானவர் அவர்களுக்கு கனத்தையும் புகழ்ச்சியையும் தருகின்றார். ஆவியானவர் அவர்களை குறித்து சொல்லுகிற அந்த விலையேறப்பட்ட அலங்காரத்தை உடைய பெண்மணி. ஏழாவதாக, ஆவிக்குரிய அலங்காரத்திலே, சாந்தத்திலே, அமைதியிலே, கணவருக்கு கீழ்ப்படிதலிலே, நன்மை செய்வதிலே, பயப்படாதிருத்தலிலே அனைவருக்கும் எப்படி இருக்கிறாங்க? மாதிரியாக விளங்கின பெண்மணி என்று காண்கிறோம்.